நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிறது அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலிலும் மிகப்பெரிய ஆபத்திலும் இருப்பதாக அமெரிக்காவிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன், அதே போன்று என்சிசியினுடைய ராஜினாமா செய்திருக்கக்கூடிய ஜோ கென்ட் போன்றவர்களுடைய நடவடிக்கை அமெரிக்காவை சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யுஎஸ்எஸ் துல்சி, யுஎஸ்எஸ் சாண்டோ, யுஎஸ்எஸ் ஜெரிஃபோர்ட், ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் போன்ற மிகப்பெரிய கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து முழுமையாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஜான் பால்டனுடைய ஒரு தெளிவான கருத்து, அமெரிக்கா இந்த தோல்வியை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்று கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விக்கு மிக முக்கியமாக அவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் ஈரானுடைய கன்னி வெடிகளை முறியடிப்பதற்காக நிறுத்தப்பட்டிருக்கும் யுஎஸ்எஸ் துல்சா, யுஎஸ்எஸ் சாண்டா ஆகிய இரண்டு கப்பல்களுமே 3500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலேசியாவிற்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவினுடைய ஜெரால்டு ஆர்ஃபோர்ட் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு திரும்புவது மட்டுமல்ல, அது கிரேக்கத்தை நோக்கி பயணிக்கின்றது. ஆப்ரஹாம் லிங்கனை பற்றிய திரும்பி இருப்பதாக நேற்று ரியூட்டருடைய செய்திகள், இன்னும் அடுத்த செய்திகள் நமக்கு தெரியவில்லை. தற்போது மத்திய கிழக்கில் ஒரே ஒரு கன்னிவெடி அகற்றும் கப்பல் மட்டும்தான் எஞ்சி இருப்பதாகவும், ஈரானுடைய கடல் வழி ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கு வேண்டிய நேரத்தில் அமெரிக்கா தனது பலத்தை முற்றிலுமாக ஏன் குறைத்திருக்கிறது? இந்த கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியவில்லை. பயங்கரமாக சிக்கப்பட்டு கொண்டது. அதையெல்லாம் நாம் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். தேசிய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் தனது கருத்தில் அமெரிக்கா தோற்றிருக்கிறது என்ற கருத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் வைத்திருக்கிற கருத்தில் மற்றொன்றும் சொல்கிறார். எவ்வாறு அமெரிக்கா இந்த சிக்கி தவிக்கும் மோசமான நிலையிலிருந்து வெளியேறப் போகிறது என்ற கேள்விக்கும் அவர் பதில் தேட வேண்டிய களச்சூழல் இன்று அமெரிக்காவில் எழும்பியிருக்கிறது என்பதையும், ஜலசந்தியிலிருந்து அவர்கள் ஒரு முறையில்லாமல் வெளியேறினால் உலகத்தில் பெரும் தோல்வி, அவமானத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மூக்குடைந்த நிலையில், மூக்கெல்லாம் மண் சிராய்ப்புகள், காயங்கள் பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்கா யாரையாவது கால்களை பிடித்து தாங்கியாவது ஒரு முறையான ஒப்பந்தத்தின் பால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் ஒழிய அமெரிக்காவுக்கு பெரும் அவமானம் ஏற்படும் என்பதுதான் ப்ரொஃபசர் ஜான் பால்டனுடைய கருத்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் 2 நிமிடங்களில் போரை அழித்து முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு உச்சபட்ச தோல்வியை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் அமெரிக்கா செனட் உளவுத்துறையினுடைய துளசி கபாட், அவர் இந்தியாவுடைய வம்சாவளியை சேர்ந்திருக்கக்கூடிய துளசி கபாட் தன் கருத்தில் இவ்வாறு சொன்னார். என்ன சொன்னார் துளசி கபாட்? ஈரானிடத்தில் கடந்த 25இல் தாக்கப்பட்ட பின்பு அணு ஆயுதங்கள் இல்லை, அது அளிக்கப்பட்டிருப்பதாக துளசி கபாட் உளவுத்துறையினுடைய குழுவிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கையில் ஈரானுடைய அணு ஆயுத செறிவூட்டல்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த துளசி கபாட், ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை மீண்டும் கட்டமைப்பதற்கு முயற்சி இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, IAEA, அதாவது இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி டு பி கன்ஃபார்ம்ட், அவர்கள் அதற்கு பிறகு அணு ஆயுதங்கள் தயாரிக்க எந்த முடிவும் எடுக்கவில்லை என சர்வதேச அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஆணையம் குரைஷி அவருடைய அந்த கருத்தும் நாம் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானால் துளசி கபாட்டுடைய மற்றொரு செய்தியில், ஈரானால் அணுசக்தி அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறித்தான் ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பித்தார். ஆனால் உண்மையில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதையும் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகளான
அவர்களுக்கு வழங்கிய அந்த ரிப்போர்ட்டில் துல்சி கபாட் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இரண்டாவது, இந்த போர் எதற்காக நடத்தப்பட்டது என்ற தகவல் அமெரிக்காவை தாண்டி இன்டர்நேஷனல் மீடியாக்களிலே வெளியாகி இருக்கிறது. இந்த போரில் அமெரிக்கா எப்படி தோல்வி கண்டது என்பதை நீங்கள் சொல்வதை விட அமெரிக்க அதிபர் இதோ சொல்கிறார். நாம் எண்ணுவதை விட மிக கடுமையான ஒரு தாக்குதலில் சிக்கப்பட்டு கொண்டோம் என்பதை சொல்லாமல், ஈரான் இவ்வளவு வலிமையாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணவில்லை, அந்த அளவிற்கு அவர்கள் வலிமையான தாக்குதலை முன்னெடுத்தார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய சமீபத்திய பேச்சுக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு அல்ல, ஒரு பெரும் பிரளயத்தையும் அவர் பால் நம்பிக்கை கொண்ட சக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் அமைந்திருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியம். இதன் விளைவு என்னவென்றால், தற்போது அமெரிக்காவினால் தமக்கு எந்த உதவியும் இல்லை, அமெரிக்க ஆயுதங்களால் தமக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று முழுமையாக நம்பி, கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் இந்த போரிலே தாங்கள் நாசப்படுத்தப்பட்டோம் என்பதை நம்பிய மத்திய கிழக்கு கூட்டாளிகள், குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் ஒருங்கிணைந்து ஆஸ்திரேலியாவை நம்பி தங்களுக்காக ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தர வேண்டும் என்று கேட்டதின் விளைவாக ஈரானுடைய ஸ்ட்ரைக், அதை தடுப்பதற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து E7 டிஃபென்ஸ் வருகின்றது சிஸ்டம். இது மூலமாக தாழ்வான நிலையில் பறந்து வரும் இந்த E7 எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரெடார் மற்றும் தடுப்பு ஏவுகணைகளின் மூலமாக அமெரிக்காவின் தோல்வி கண்டு இரும்பு பொறியாக மாறிப்போன தாட் மற்றும் பெட்ரியாட்டிற்கு மாற்றமாக நிலை குறைவான நிலையில் பறந்து வரும் இலக்கை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையின் பாலும், அமெரிக்கா தங்களை கைவிட்டது, இனி அது செல்லா காசு என்பதை மத்திய கிழக்கு தோழமை நாடுகள் நம்பியதால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி ஆகியவை உண்மையில் ஆஸ்திரேலியாவை நம்பி இப்பொழுது அதை கேட்டிருக்கிறார்கள். அதை பதில் சொன்ன ஆஸ்திரேலியாவுடைய தலைமை பொறுப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நாங்கள் இந்த போரில் ஈடுபடவில்லை, நாங்கள் எமது ஆயுதங்களை தரித்து கொடுத்ததன் மூலமாக ஒரு பிரதேசத்தின் அழிவை தடுக்கும் நோக்கத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய E7 வார்ஃபேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் துளசி கபாட்டுடைய அந்த நடவடிக்கையும் மிக கடும் போக்குவாதியாக அமெரிக்காவினுடைய தீவிர வலதுசாரி சித்தாந்தங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோ கென்ட், அதாவது NCCனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஜோ கென்ட், வலதுசாரி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஃபாக்ஸ் நியூஸினுடைய குரலாக ஒலித்த ஜோ கென்ட், இது ஒரு அநியாயமான போர் என்றும், நிச்சயமாக நீண்ட காலமாக ஈரான் நமக்கு அச்சுறுத்தலாக இப்பொழுது இல்லை என்றும், இது முழுக்க முழுக்க யூதலாபியின் பால் திரட்டப்பட்ட ஒரு வெற்று போர் என்றும், அமெரிக்கா யூதர்களுக்காக எதற்கு நமது வீரர்களை பலியாக்க வேண்டும் என்ற கேள்வியும் NCCனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஜோ கென்ட், உளவு அமைப்பின் மிக பொறுப்பாளர், 11க்கும் மேற்பட்ட போர்களை முன்னிலைப்படுத்தியவருடைய ராஜினாமா அமெரிக்கா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததை நாம் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தோம் நேற்றைய செவியில். இப்பொழுது ஜான் போல்டனுடைய கருத்துக்களும் துளசி கபாட்டுடைய கருத்துக்களும் அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். முறைப்படுத்தப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் ஜலசந்தியிலிருந்து அமெரிக்கா வெளியேறி கொண்டுதான் இருக்கிறது. அது அவர்களுக்கு பெரும் இழிவை, பெரும் அவமானத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்தும் என்பதுதான் போல்டனுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. இந்நிலையில் இந்த போரை இது ஹாரம், நாம் ஏற்கனவே சொன்ன தொகையை விட அங்கே அமெரிக்கா ஆரம்பித்த நாட்களில் பல மாதங்கள் 11க்கும் மேற்பட்ட கப்பல்கள் நிறுத்தப்பட்டது. USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், USS கானி வில்சன், USS ட்ரூமன்
யுவர்சஸ் WAS புஷ், யுவர்சஸ் துல்சி, யுவர்சஸ் சாண்டோ, இன்னும் பல கப்பல்கள் இப்பொழுது திரும்பி இருக்கிறது. லிங்கன் என்ன ஆனது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. கிரேக்க நாட்டிற்கு திரும்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய 600 படுக்கைகள் எரிந்து போன நிலையில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வல்லமை நிறைந்த கப்பல்களாக எதிர்பார்க்கப்பட்ட USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஏன் திருப்பி அனுப்பப்படுகிறது? ஏன் மலேசியா பகுதிகளுக்கு திருப்பப்படுகிறது? இந்த கேள்விக்கெல்லாம் அமெரிக்கா எந்த பதிலும் சொல்லவில்லை. இந்த போரில் இதுவரை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பணம் பெரும் இழப்பில் தற்போது அவர்களுக்கு 20 இலட்சம் கோடி ரூபாய் அளவிலான செலவுகளுக்கு பெரும் செலவை சந்தித்து வரும் நிலையில் இப்பொழுது அமெரிக்காவில் பினான்சியல் ஹப்பில் இந்த பணத்தை கோருகின்ற நிலையில், இந்த இழப்பை கேட்கின்ற நிலையில் இதற்கான ஆதரவு இல்லாமல் அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டு விட்டது. காரணம், அமெரிக்காவினுடைய ஒரு ரெசஷன் மந்தநிலையான பொருளாதாரத்தில் 20 லட்சம் கோடி ரூபாய் இந்த போருக்கு இதுகாரம் தேவைப்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்கா ரிபப்ளிக்கனுடைய இந்த கோரிக்கைகளை செனட் காங்கிரஸை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அமெரிக்காவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் டெமோக்ராட்ஸ் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், இவ்வளவு பெரிய பணத்தை இந்த போருக்கு அவர்கள் செலவழிக்க வாய்ப்பில்லை என்றும், நட்டா நடுநிசியில் காட்டில் தனித்து விடப்பட்ட ஒரு தனி மனிதனும் அவனுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஒன்றாகத்தான் தற்போது சில நடவடிக்கைகள் இருக்கிறதோ என்றும் உலகம் எதிர்பார்க்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எப்படி செலவழிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போரின் முடிவுகள் நடக்கின்ற போது இப்பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த போர் முடிவு நிலையை அடைகின்ற போது மத்திய கிழக்கின் அரசியல் ஒழுங்கு முகம் முற்றிலும் மாறியிருக்கும் என்பதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். அதன் முன்னெடுப்பு தான் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய எல்லாம் இப்பொழுது நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. அல் உதீதிலிருந்து புஜைரா மற்றும் துபை எல்லா நாடுகளிலும், ஓமன், கத்தர், இதற்கிடையே நேற்றைக்கு சவுத் பிரஸ் ஏவுகணை, அதாவது சவுத் பிரஸ் எரி வாயு தளத்தை ஈரானிலே தாக்கியிருக்கிறது. ஈரானிலே வேண்டுமென்றே தாக்கியிருக்கிறார்கள் இஸ்ரேல். இது உலகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும், பெரும் சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் கத்தர் கடும் கண்டனத்தை தெரிவித்த சில மணி நேர துளிகளில் கத்தரில் இருக்கும் இந்த பயங்கரமான வெடிப்பு சத்தத்தோடு ஈரான் மறுதாக்குதலை கத்தர் எரிவாயுவின் மூலம் தாக்கி உலகின் பெரும் பொருளாதார வல்லரசாக மாறியிருந்த கத்தர், உலகின் ஒலிம்பிக் போட்டி மற்றும் கால்பந்தாட்டம், அல் ஜசீரா தொலைக்காட்சி, சமாதான படுகைகள் என செழிப்பில் இருந்த கத்தரை இன்று அபாயகரமான நிலைக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை நஷ்டப்படுத்தியதும், அது மீண்டும் செயல்பாட்டுக்கு வர பல மாதங்கள் ஆகும் என்பதும் மத்திய கிழக்குக்கு ஒரு மோசமான செய்தி. இதற்கிடையில் நேட்டோ படைகளின் மீது அமெரிக்க டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் தனது கடுமையான வாதத்தை வைத்திருக்கிறார். சிரமப்படுகின்ற போது எங்களிடத்திலே வாங்கி சாப்பிட்ட, எங்களோடு பணத்தை பகிர்ந்து கொண்ட யூரோப் யூனியன் தற்போது எமக்கு எதிராக நடப்பது எவ்வாறு என்றும் நாங்கள் அவர்களை நம்பவில்லை என்றும் நேட்டோ நாடுகளை பீட் ஹெர்ட்ஸ் கடுமையாக விளாசி தள்ளியிருக்கிறார். ரியூட்டரின் மற்றொரு செய்தியில் நாம் பார்க்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், நேட்டோ என்பதில் 32 உறுப்பு நாடுகள், அந்நாடுகளுக்கிடையே ஏற்படுகிற தாக்குதல் பரஸ்பரம் மற்றொருவர்கள் கேட்க முடியும், அதுதான் ஒப்பந்தம். ஆனால் தன்னிச்சையாக சுயாதீனமாக விருப்பெறுப்பின் அடிப்படையில் இஸ்ரேலுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட பெஞ்சமின் நெதன்யாகுடைய கருத்து திணிப்புக்கு வலு சேர்த்த அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்பை காப்பாற்ற நேட்டோ நாடுகள் ஒருபோதும் சம்மதிக்காது என்றும், நேட்டோவின் பிரிவிலேஜ் சட்டப்பிரிவில் இதுபோன்ற சரத்துக்கள் ஒன்றும் இல்லை என்றும்
அவர்கள் உறுதிபட பீட் ஹெர்ட்ஸுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்ட ஹெர்முஸ் ஜலசந்தியில் ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் கப்பல்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. அது உண்மையில் எந்த அடிப்படையில் அவர்கள் கப்பல்களை அனுப்புகிறார்கள்? நிச்சயமாக அது போருக்கானது அல்ல. ஈரானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மன ஓட்டத்தில் உலகின் எந்த நாடும் தற்போது இல்லை என்பதை ஏற்கனவே நேட்டோ நாடுகளின் தலைமை பிறப்பில் இருக்கக்கூடிய டென்மார்க்கோ, அதே போன்று சுவிட்சர்லாந்தோ, இத்தாலி, பிரான்ஸ், அதே போன்று மிக முக்கியமாக ஜெர்மனி, எல்லா நாடுகளும் தெரிவித்த நிலையில் எந்த ஒரு நாடும் இப்போது அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு தயாராக இல்லை. இதற்கிடையில் பெஞ்சமின் நேத்தன்யாகு சற்று முன்னர் அவரது பேட்டியில் தாங்கள் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டுதலை என்ரிச்மென்ட் சென்ட்ரிஃபியூஜ் கட்டமைப்பை முழுமையாக அழித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆகவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் அவர்கள் இதற்கு மேல் போரிட வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவிற்கு நாசம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லவியூ, ஹைஃபா, அஸ்கலான், கிரியாட் சமோனா, வடக்கு கோலான்கள், வெஸ்ட் பேங்க், ஜெருசலேம், இன்னும் பல பகுதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு மக்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டடங்களை அவர்கள் மீண்டும் கட்டுவதற்கு பல லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கான பணம் தற்போது தேவை. அமெரிக்கா இன்றது பணம் இழந்து தோல்வியை சந்தித்து கப்பல்கள் திரும்பப்பட்ட நிலத்தில் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இது கீழே விழுந்து மண்ணோட்டாத கதையாக நிச்சயமாக அழிக்கப்படவில்லை. அதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர்களால் இதுவரை தர முடியவில்லை என்பதுதான் உண்மையான செய்தியாக நாம் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக எந்த ஒரு ஆதாரத்தையும் தராமல் இந்த போர் பெஞ்சமின் நேத்தன்யாகுடைய வார்த்தையின் அடிப்படையில் அமெரிக்காவை போருக்கு தான் இழுத்து விடவில்லை எனவும் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருப்பதன் மூலம் தனக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் விலக பார்க்கிறார். அமெரிக்கா கொடுத்தால்தான் ஆயுதங்களை பணத்தையும் கொடுத்தால்தான் போர் செய்யும் நிலையில் அமெரிக்காவின் அனைத்து தலைவர்களும் அனைத்து மக்களும் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக எதிர்த்து அமெரிக்கா உலகத்தின் பால் கைவிடப்பட்ட நிலையில் பெஞ்சமினும் தற்போது இறங்கி வந்திருக்கிறார். ஆனாலும் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதற்கான ஆதாரத்தை அவர் கொடுக்கவில்லை. ஆயுத கடன்கள் அணிக்கப்பட்டு விட்டது, யுரேனியம் செறிவூட்டுதல் அணுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி தப்பிக்கொள்வதற்கான நடவடிக்கை கடைசி முயற்சியாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது சர்வதேச பார்வையில் தாங்கள் மீண்டும் தரைவழி போக்குவரத்துக்காக நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் என்று எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எல்லோரையும் மடையர்களாக நினைத்து இதை அவர் சொல்கின்ற நிலையில் போர் முடிவுக்கு வருவதற்கான சமிச்சைகளை ஏழாமையின் பால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தப்பி பிழைத்து ஓடுகிறார்களா என்று எண்ண தோன்றுகிறது என்பதுதான் இன்றைய செய்தியின் சாராம்சம். மீண்டும் நாளை சந்திப்போம்.